வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, பாக்கியா கோபிட்ட இப்போ நக்கலா பேசிட்டு இருக்கிறாங்க. பிசினஸ் செய்ய தெரிஞ்சா போதும், சமைக்கலாம் தெரிய வேணான்னு டைலாக்லாம் அடிச்சீங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பண்றது சமையல் வேலை, அப்ப சமையல் தெரியலன்னா எப்படி சார் அப்படின்னு கேக்குறாங்க. கோபி இப்போ கோபப்பட்டு உள்ள போக போறாரு. என்ன சார் பணம் கொடுக்காம போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதெல்லாம் கண்டிப்பா உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு கோமா சொல்லிட்டு போறாரு. நம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியா. கண்டிப்பா வந்துரும்ல அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரிட்ட. நான் அவன்கிட்ட வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனைனா கூட சொல்லுங்க சார், நான் என்னோட நாலேஜை வச்சு நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அடுத்ததா இப்போ பாக்கியா கோபிக்காக சமைச்சு கொடுத்ததை பத்தி எழில்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு 2 நாளிலேயே இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாரு எழில். ராதிகா இப்ப அவங்க வராங்க. இன்னைக்கு பிரெட் தான் சாப்பிட போறீங்களா மேடம் அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் நேரம் இருக்காதுல்ல மேடம், பேசாம சார் மாதிரி நீங்களும் பாக்கியா கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டேஸ்டா சாப்பிட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன உளர்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ராதிகா. உங்களுக்கு சார் கடையில நடந்ததே தெரியாதா மேடம் அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. செஃப் லீவு போட்டதுனால சமையல் பண்ண முடியலன்னு பாக்கியா கிட்டதான் சார் ஆர்டர் பண்ணி ஃபுட் எல்லாம் வாங்கினாரு அப்படின்னு செல்வி சொல்றாங்க. தேவையில்லாம போய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. சத்தியமா மேடம் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க செல்வி. ராதிகா இப்போ கோபமா கோபியோட ரூமுக்கு போறாங்க. இவங்க போய் எதுவும் சண்டை போடுவாங்களோ அப்படின்னு அமிர்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க. தெரியலையே, அவங்க வந்து 2 பிரெட்டாவது சாப்பிட்டுருப்பாங்க, அதுவும் சாப்பிட முடியாம பண்ணிட்டீங்களேக்கா அப்படின்னு செல்விட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். ராதிகா கோபிட்ட நான் சமைக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆபீஸ்க்குலாம் டைமுக்கு சாப்பாடு வந்துருச்சு, செஃப் வேற லீவ் போட்டாருன்னு சொன்னீங்க, எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நானே மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. நான் என்னோட மம்மிக்கு கால் பண்ணி சொன்னேன், அவங்க அங்க வந்தாங்க, 1 மணி நேரத்துல எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. சாப்பிட்டு பார்த்தவங்க எல்லாம் ஆகோ ஓகோன்னு பாராட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. என்னோட லைஃப்ல இந்த மாதிரி சரளமா போய் பேசுறவரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. அப்படி நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கோபி. பாக்கியாட்ட சமையலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு என்னமோ நீங்களா பண்ண மாதிரி போய் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. 10 அடிக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே, எதுக்கு பாக்கியாட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அம்மா தான் பாக்கியாட்ட எனக்கே தெரியாம ஆர்டர் கொடுத்துட்டாங்க, சாப்பாடு வந்து இறங்குற வரைக்கும் எனக்கே விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த விஷயம் கேட்ட உடனே நேரா ஈஸ்வரிட்ட போய் சண்டை போடுறதுக்காக போறாங்க ராதிகா. நீங்க எதுக்காக பாக்கியாட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. ஏன் அவ உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணாளா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவுக்கு போட்டியா இவர் பிசினஸ் பண்றாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எப்படா இந்த விஷயத்தையாவது வச்சு கிண்டல் பண்ணலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க லட்டு மாதிரி ஒரு விஷயத்த தூக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க முன்னாடிலாம் நீங்க எதுக்காக இவரை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அவன் ஹெல்ப் பண்ணி கேக்குறப்ப நீ பண்ணாம தானே இருந்த அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணை சொல்லணும், தேவையில்லாம லொகேஷனையும் சேர்த்து அனுப்பிட்டா அவளை நாளைக்கு வேலையில இருந்து தூக்கிடு கோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. செய்யற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்னு ராதிகா விடாம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ பேசுறதெல்லாம் நியாயம் தாமா, ஆனா இவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு ராமமூர்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. சண்டை வேணா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபிய ராதிகா ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில இப்போ கோபி தண்ணி பிடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வர்றாரு. நீயே எவ்வளவு வேலைதாமா பாப்ப, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. காலையில இங்க வேலை பாக்குற, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை பாக்குற, யாராவது செஃப் லீவு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல அவங்களுக்கும் சமைச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ உனக்கு மனசுக்கு குழு குழுன்னு இருக்குமே அப்படின்னு கோபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு பாக்கியாட்ட. எங்க அம்மா உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு நக்கலா சொல்றாரு கோபி. போய் நல்லா நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி நான் வாழ்த்து காமிச்சிருக்கிறேன், அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணிருக்கிறேன், நான் இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதை நினைச்சு ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் இப்போ கோபிட்ட சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, தண்ணி பிடிக்க தானே வந்தீங்க, அப்படியே போயிருக்க வேண்டியது தானே, இப்போ உங்க தூக்கம் போச்சா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போறாரு. என்னடா இது ஆளுக்காளுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு கோபி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.